ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சைட்டு வந்து மார்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வீடு இருக்குது. இப்போ 2 பக்கமும் வீடு இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம மார்க்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியோ அதை விட டிஃபிகல்ட் வந்து நம்ம இதை எஸ்கவேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதை நான் வந்து எஸ்கவேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் வந்து 22, ஒரு பக்கம் நீளம் பார்த்திங்கன்னா 50 அடி, இன்னொரு பக்கம் வந்து 53 அடி. அந்த கிராஸை வந்து நம்ம பேக் சைடில் நம்ம கொடுத்துட்றோம். இப்போது இதோட பெடல் சைஸ் பார்த்திங்கன்னா 5x5, ஒரு 8 காலம் வந்து 5x5 பெடல், 7 ஃபீட் வந்து டெப்த் எடுத்திருக்கோம். ஏன் 7 ஃபீட் அப்படின்னா நம்ம வந்து 3 ஃப்ளோர் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம வாட்டர் டேங்க் வந்து வைக்க போகிறோம். ஒரு 3000 லிட்டர் வாட்டர் டேங்க் வைக்க போகிறோம். அதுக்கேற்ற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து ஃபவுண்டேஷன் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டேஷன் டெப்த் வந்து 7 ஃபீட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நம்பர் வந்து ஃபவுண்டேஷன் வந்து 6x6 போட்டிருக்கோம். ஏன் 6x6 அப்படின்னா அது வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து மிடில் எதுவும் பில்லர் வரக்கூடாதுன்றதுனாலையும், அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு மேலே போர்ஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போர்ஷன் இருக்குது, அதுக்கு மேலேயும் போர்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அதோட வெயிட்டை வந்து ரிசிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து பில்லர்ஸ் வந்து கீழே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பில்லரோட சைஸு 5 நம்பர் பில்லரோட சைஸ் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ்க்கு 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். பாக்கி வந்து 8 பில்லரோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ்க்கு 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மார்க்கிங் பண்ணும்போது நம்ம செவுத்தில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு காலத்தையும் வந்து நம்ம எரெக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து நூல் பிடிச்சி நம்ம அப்படியே டைரெக்டாக எரெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஏன்னா 2 பக்கம் செவுறு இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்கவேட் பண்ண மண்ணை கொட்டுறதுக்கும் இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பெக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 மூலையை வந்து பெக் கட்டுவோம். பெக்னா அந்த பெஞ்ச் மார்க் மாதிரி, அந்த இப்போ நம்ம ராடு அடிக்கிறோம் பார்த்திங்களா, ராடுக்கு பதிலாக அந்த பெக்கை வச்சு கட்டுவாலை வச்சு கட்டி அதிலிருந்து வந்து நம்ம வந்து லைன் எடுப்போம். அது மாதிரி எடுக்கும்போது நம்ம குழியில் எரெக்ஷன் பண்ணாலும் அந்த லைனிங் மாறாமல் இருக்கும். இதில் வந்து 2 பக்கமும் வந்து நான் ஒயிட் பென்சிலையும் மார்க்கர்லேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கான்கிரீட் ஆணியை வந்து அதில் அடிச்சிருக்கோம். அடிக்கும் போது அது பர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துடும். நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும், பிளிந்த் வரைக்கும், அதேமாதிரி நம்ம வந்து பேஸ்மெண்ட் கட்டுவாலை போடுற வரைக்கும் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கிங்கும் ஈஸியாக வரும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் எசென்ட்ரிக் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். சென்ட்ரலைன் மார்க்கிங்கில் எசென்ட்ரிக் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அப்படி எசென்ட்ரிக் மார்க்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு பில்லரும் வந்து என்ன பொசிஷனில் வருது, நூலுக்கு உள்பக்கம் வருதா வெளிப்பக்கம் வருதா அப்படின்றதையும் வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேற்கொண்டு நம்ம எஸ்கவேட் பண்ணும்போது இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.